இன்றைக்கும் நான் திரும்ப ரோமர் 12:2 வாசித்தால், ரோமன் சாப்டர் 12 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனத்தில் 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்பதை அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே, மனம் புதிதாக வேண்டும். அந்த மைண்ட் கர்த்தருடைய ரினியூ பண்ணணும். ரினியூவிங் யுவர் மைண்ட், இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேருக்கு மன்னிக்கிற சுவாபம் கிடையாது. திடீர்னு நம்முடைய சுவாபங்களில் நமக்கே நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி வந்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான, என்னை பொறுத்தவரையில் இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டாக நீங்கள் நினைக்கலாம். ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, நீங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து பேசலை, நீங்கள் செழிப்பை குறித்து பேசலை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதை பற்றி பேசலை அப்படி நீங்கள் நினைக்கலாம். இந்த வாரம் நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாவற்றுக்கும் பிரச்சனையே இங்கே மைண்டில் தான் இருக்குது. அந்த மைண்டு நம்ம சரியானபடி டியூன் பண்ணுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டோம்னா மற்ற காரியங்களிலே நம்ம ஜெயம் எடுக்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 139ஆம் சங்கீதத்தை திருப்பி பாருங்களேன். 139 2ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். என்னுடைய நினைவுகளை ஆண்டவரே நீங்க தூரத்திலிருந்து ஆண்டவரே நீர் அறிகிறீர். என் தாட்ஸ் எல்லாம் ஆண்டவரே நீ எங்க இருந்தாலும் நீங்க அறிகிறீங்கப்பா. இதை நீங்க விசுவாசிக்கணும். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய சிந்தனை ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோதான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று காலமெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணாலும், காலமெல்லாம் நீங்கள் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டாலும், சிந்தனையை மேற்கொள்ள முடியாவிட்டால், சிந்தனையில் ஜெயம் இல்லாவிட்டால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தோல்வியில் அல்லவா முடிகிறது. அதனால தான் இன்றைக்கு இந்த நாட்களில் நான் இதை குறித்து அதிக பாரத்தோடு உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். அப்போ இந்த நினைவுகளை ஆண்டவர் அறிகிறார். உதாரணமாக வேகமாக வசனத்துக்குள்ளே போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மார்க்கு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மறுபடியும் சொல்கிறேன், மத்தேயு 9ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 9 verse 4, லூக்கா 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மார்க்கு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிட்டத்தட்ட இந்த 3 வசனங்கள் ஒரே சம்பவத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இதில் மார்க்கு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயத்தில் இப்படி சிந்திக்கிறது என்ன? இப்போ இந்த சம்பவம் கிட்டத்தட்ட எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். திமிர்வாதக்காரனுடைய சரீரத்தில் கர்த்தர் அனுப்பின ஒரு வல்லமை. திமிர்வாதக்காரன் 4 பேர் சுமந்து கொண்டு வந்தாங்க, அவனை நடக்க வைத்தார்கள். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த சம்பவத்தில் இயேசு மார்க்கு 2ஆம் அதிகாரம் வீட்டில் இருந்தபோது, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அங்கே கூரையை பிரித்து கொண்டு அவனை உள்ளே இறக்குகிறார்கள். இயேசு அங்கே அற்புதம் செய்கிறார். அந்த அற்புதத்துக்கு விரோதமாக கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கு ஒரு கூட்டம் உட்கார்ந்து ஆண்டவருக்கு விரோதமாக அங்கு சிந்தனை செய்து கொண்டிருந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, அதான் 7ஆம் வசனம், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்று தங்கள் இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருதயத்தில் சிந்திக்கிறதை இயேசு ஆவியில் அறிகிறார். இயேசுவை குற்றங்காட்டுகிறதுக்காகவே இயேசுவின் ஊழியத்தில் இயேசு எங்கே போனாலும் இந்த வேத பாரகர்கள்
பரிசேயர்கள், சதுசேயர்கள். அது உங்களுக்கு தெரியும், எங்கே போனாலும் இந்த குரூப் இருக்கும். அந்த குரூப் ஒவ்வொரு விஷயத்திலையும் இயேசுவை குற்றம் சாட்டுவதற்கே, குற்றம் கண்டுபிடிப்பதற்கே அலைந்து கொண்டிருக்கிற ஒரு 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 ஆவி கூட சொல்லலாம். அந்த குற்றம் சாட்டுகிற ஆவி, குற்றம் குறை சொல்லுகிற ஒரு ஆவி. அப்போ இயேசு அவர்கள் இப்படி அவங்க வாயை திறந்து பேசல, அவங்க சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அவங்க சிந்தனையை, அவங்க மைண்டை ஆண்டவர் ரீட் பண்ணுகிறாரு. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு, பரிசுத்த ஆவியில் அவர் அறிகிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த குறை சொல்லுகிற, குற்றம் சாட்டுகிற காரியங்கள், இதை குறித்து நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. இப்போ குறை இல்லாத மனுஷனே கிடையாது. அப்போ எல்லாம் இப்போ என்கிட்ட நீங்கள் நெருங்கி பழக ஆரம்பிச்சிங்கன்னா என்கிட்ட சில குறைகள் இருக்கும். நான் அடிக்கடி சொல்வது போல், நான் ஒரு தேவ தூதன் அல்ல, நான் ஒரு பாடுள்ள மனுஷன், கர்த்தருடைய ஊழியக்காரன். நான் உங்களோடு நெருங்கி பழகுகையில் உங்களுக்குள்ளே சில குறைபாடுகள் இருக்கும். அந்த குறையை நான் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அப்படின்னா சும்மா கண்டும் காணாமல் போயிருங்க அப்படின்னு சொல்லலை. இதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில், உபதேசத்துக்கு அடுத்த காரியத்தில் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய பிரகாரம் நம்ம கரெக்டாக சொல்லிடணும். அப்போது வேதத்தில் அதற்கு தெளிவான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அதாவது ஒரு தவறான போதனையில் போகும்போது அவனுக்கு கடிந்து கொள்ளு, கண்டனம் பண்ணு, புத்தி சொல்லு அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். ஆனால் ஓயாமல் நம்ம குறை சொல்லி கொண்டே இருந்தால் அந்த குறை சொல்லுகிற ஆவி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. யாரோ ஒருவர் பேரில் ஒரு குறை இருக்கும் வைத்தா ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் போய் அந்த குறையை போய் நான் பேசி கொண்டிருந்தேன்னா அந்த ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுடைய அந்த ரட்சிப்பை நான் இழந்து விடக்கூடும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த நாட்களில் இந்த நான் சொன்ன மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலும், லூக்கா 5ஆம் அதிகாரத்திலும், மார்க் 2ஆம் அதிகாரத்திலும் இந்த பரிசேயர்கள் இயேசுவை குறை சொல்லிக்கொண்டே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க சிந்தனையை ஆண்டவர் அறிகிறார். மட்டுமல்ல, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25, அதே போல் லூக்கா 11, 17 இவை இரண்டிலும் அங்கே மீண்டும் இயேசுவை கண்டம் பண்ணுகிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அதில் லூக்கா 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம். அவர்களுடைய சிந்தையை ஆண்டவர் அறிகிறார். இங்கேயும் பாருங்க, ஊமையா இருக்கிற ஒரு மனுஷன், ஊமையா இருந்த ஒரு பிசாசை ஆண்டவர் துரத்துகிறார். உடனே ஊமையன் பேசினான். உடனே அங்கு ஆண்டவராகிய இயேசு அற்புதம் செய்யும் போது பெயர் சபூல் என்ற பிசாசின் தலைவனை வைத்து இவர் அற்புதங்களை செய்கிறார் என்று இயேசுவை குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்கள் குற்றம் சாட்டும் போது, அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது அவர்களுடைய சிந்தனையை இயேசு அறிகிறார். இன்றைக்கு சிந்தனை பற்றி தான் நான் உங்களோடு பேசிகிட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, அதாவது சில நேரங்களில் நம்ம ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டுக்கிட்டு, உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும். நம்ம நினைக்கிறோம் வர்றதெல்லாம் உண்மையான தகவல்னு. கிடையவே கிடையாது. உண்மைக்கு புறமான தகவல்கள் வரும். ஆனால் உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார்வர்ட் பண்ணு. ஒரு தகவல் யாராவது ஒருத்தர் சொல்வார். அதை வச்சுக்கிட்டு நம்ம கண்ணால் பார்த்தா மாதிரி சிலர் பேசிடுவாங்க. கடைசியில் அதை போய் ஆராய்ந்து பார்க்கும்போது அப்படி ஒரு நிகழ்ச்சியே நடந்திருக்காது.
அப்படி ஒரு காரியமே இருந்திருக்காது. இது நிறைய விசுவாசிகள் நம்ம பண்ணுகிற ஒரு பெரிய ஒரு தவறு. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, நலமானதையும் பேசாமல் நான் மௌனமாக இருந்தேன் என்று யோபு சொல்கிறாரு. அப்போ இந்த நாட்களில் ஐயா நமக்கு 1008 பிரச்சனை இருக்குது. இன்னொருத்தருடைய பிரச்சனையை போட்டு நம்ம பேசி 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 அதையே டெவலப் பண்ணிக்கிட்டு நம்ம நீதிமான்கள் மாதிரி மற்றவர்களை நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருந்தா அவன் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவன் என்னைக்கோ அவன் நீதியாக்கப்பட்டு இருப்பான். அது நமக்கு தெரியாது பாருங்க. அதனால் அனாவசியமாக இன்னொருவரை குறை சொல்லுகிற குற்றம் சாட்டுகிற காரியம். அதே நேரத்தில் சத்தியத்தில் வைராக்கியமாக இருக்கணும். சத்தியத்தில் வைராக்கியமாக இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கம் ஆண்டவர் ஒரு சுகமளிக்கும் ஊழியத்தை செஞ்சால் அங்கே ஒரு குற்றம் சாட்டுறது, இன்னொரு பக்கம் பிசாசுகளை துரத்துனா அங்கே ஒரு குறை சொல்கிறது, குற்றம் சாட்டுறது. இந்த நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு ஒரு வார்த்தை அழகாக சொல்வார். மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு வேதத்தை திருப்புங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 8 எடுத்துட்டிங்களா? ரைட். அதில் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற வார்த்தை 15ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, வாசிப்போம், நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கற்பித்தார். எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு சொல்றாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் இது ஏன்னா அடுத்த வசனத்தில் நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். இயேசு அதை அறிகிறார். இங்கே நல்லா கவனிக்கணும். சம்பவம் என்னவென்னா, இந்த சீஷர்கள் பிரயாணத்தில் இவங்க அப்பத்தெல்லாம் மறந்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்தில் சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். உடனே இவங்க நினச்சிக்கிட்டாங்க, நம்ம அப்பத்தை கொண்டு வராததுனால தான் இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த இடத்துல நீங்கள் பரிசேயருடைய புளித்தமா. இப்போ நான் ஏன் இந்த வசனத்தை இன்றைக்கு உங்களோடு பேசணும்? நல்ல கவனிங்க. இந்த பரிசேயருடைய ஆவி, பொதுவாக பரிசேயர் வேத பாரகர் பரிசேயர்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு தீவிரவாதிகள் போல ஒரு சடங்காச்சாரம். அந்த 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 நேரத்தில் அந்த மோசை நியாய பிரமாணத்தின்படி செய்யணும். பாத்திரத்தை கழுவணும், வெளியே கழுவுனா போதும், உள்ளே கழுவுனா பொண்ணானா அது ஒன்று. ஒரு மாதிரி அவங்க ஒரு ரிலீஜியஸ். இப்போ நாங்கள் அடிக்கடி பேசும்போது அந்த கிறிஸ்டியன்ஸில் பைபிள் கிறிஸ்டியன் ஒன்று இருக்காங்க. அதாவது அவங்க இன்னொன்று ரிலீஜியஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. எழுமணும், பைபிள் வாசிக்கணும், ஜோம் பண்ணணும், சர்ச்சுக்கு போகணும், மணி அடிக்கணும், நாங்கள் நிற்கணும், உட்காரணும், போகணும், வரணும், அதுக்கப்புறம் சண்டை போட்டாலும் பரவாயில்ல, டவுரி வாங்கினாலும் பரவாயில்ல இல்லையா, அப்புறம் அவங்க என்ன அட்டகாசம் பண்ணாலும் அது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே, இவங்க இந்த பரிசேயர் அந்த மாதிரி ஒரு கேரக்டரான ஒரு ஆட்கள். அதான் சொல்கிறார், அது ஒரு புளிச்சு போன ஒரு மாவு, அது ஒரு புளிச்சு போன மாவு. அதனால் ஒரு ரிவைவலுக்கு வர்றதுக்கு அது ஒரு அங்கே எழுப்புதலுக்கு அது ஒரு வாய்க்காலாகவே இருக்காது அப்படின்னு ஆண்டவர் பேசும்போது, இந்த இடத்துல அதை குறித்து நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த பரிசேயர் உடைய ஆவி இன்னைக்கும் நமக்குள்ளே கிரியை செய்யுமானால், குறை சொல்கிற, குற்றம் கண்டுபிடிக்கிற கிரியைகள் நம்ம அறியாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் பைபிளில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம், இந்த புளித்த மாவை பற்றி சொல்கிறேன் வேகமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அழகாக ஆண்டவர் பேசுகிறாரு. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அத்தருணத்தில் அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாய் கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அந்த இடத்துல மாயமாகிய பரிசேயர் அப்படின்னு சொல்லு. அதை சாதாரண தமிழ் சொல்ல மாய்மாலம் பண்ணுற பரிசேயர், மாய்மாலக்காரர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, மாய்மாலமான ஒரு ஹிப்போக்ரசி,
மாய்மாலம் பண்ணுறது, அது அந்த பரிசேயருடைய குணங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என்ன மாய்மாலம் பண்ணுறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் பைபிளை அவங்கள பற்றி சொல்லும்போது, அவங்க வந்து எப்படின்னா, பார்வைக்கு நீண்ட நேரம் மாயக்காரராகி வேதப்பார பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிறீர்கள். அப்புறம் விதவைகளை பீடல் பட்சிக்கிறீங்களே, இது நிமித்தம் அதிக ஆக்கணை அடைவீர்கள், அது இருக்குது. ஆனால் முக்கியமாக இவங்க வந்து பார்வைக்காக ஜெபிக்கிறவங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நம்ம ஜெபத்தில், சிலருக்கு ஜெபத்தில் பெருமை இருக்குது. நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், நான் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், நான் வந்து இன்றைக்கி 4 மணிக்கே ஜெபம் பண்ணிட்டு தெரியுமா. அதிலே உனக்கு ஒரு மாய்மாலமான ஒரு ஆவி இருக்குது. அதனால தான் ஏசப்பா ஒரே வசனத்தில் முடிச்சிட்டார், நீ அரை கதவை பூட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய பர்சனல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், அது தேவனுக்கும் உனக்கும் தேவனுக்கும். இப்போ நான் ஜெபம் பண்ண எனக்கும் தேவனுக்கு என்ன நான் இருக்கிற காரியம், அதை எடுத்து நான் மேடையில் வந்து இன்றைக்கி அதிகாலை 4 மணிக்கு ஆண்டவர் என்னை தட்டி எழுப்பி, ஆண்டவர் எனக்கு முன்பாக தோன்றி என்னை ஜெபிக்க வைத்தார் அப்படின்னோடனே நீங்கள் எல்லாம் என்னை பார்ப்பீங்க, அப்பா இவர் வந்து 4 மணிக்கு இவர் வந்து எழுப்புவார் ஆண்டவர், அப்போ நம்ம வந்து 6 மணிக்கு போய் இவர்கிட்ட போய் தரிசனம் வாங்கிக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள எண்ணம் வரும். ஏன்னா நம்முடைய கலாச்சாரம் அப்படி, நம்முடைய இந்திய கலாச்சாரம், ஏஷியன் கல்ச்சர் அப்படி. மனிதர்களை தெய்வமாக கருதுகிற ஒரு பின்னணியிலிருந்து வந்தோம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்துல, அந்த வசனத்தை திரும்பி நீங்கள் ஸ்க்ரீனில் போடுங்களேன், நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாசித்த வசனம் என்ன வசனம்? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பரிசேயர் உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம். பார்வைக்காக தான். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு காணிக்கைக்காக ஜெபிக்க கூப்பிட்டாங்கன்னா, உங்கள் பாஸ்டர் ஜெபிக்க சொன்னாங்கன்னா, நீங்கள் ப்ரேயர் செல் குரூப் தலைவியாக இருந்தீங்கன்னா, அல்லது உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் இப்போல்லாம் ஜூம் மீட்டிங்லலாம் ஜெபம் பண்ணுறீங்களே, ஜெபம் பண்ணால் மற்றவங்கெல்லாம் வந்து போய் அங்கே காஃபி போட்டு குடிச்சிட்டே வந்து உட்காந்துருவாங்க. அப்போ கூட உங்கள் ஜெபம் முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. காஃபி போட்டு குடிச்சிட்டு வந்த பிறகும் உங்கள் ஜெபத்தை நிறுத்த மாட்டீங்க. அப்போ இதுக்கு பேர் தான் வந்து பரிசேயருடைய ஜெபம். அப்போ அதிக நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதுன்றீங்களா? அப்போ அதிக நேரம் ஜெபம் பண்ணணும்னு நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ பார்த்தா அதிக நேரம் ஜெபம் பண்ணக்கூடாது. நல்லா கவனிக்கணும். பார்வைக்காக அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இப்போ நான் நிற்கிறேன், நீங்கள்லாம் பார்க்குறீங்க, இந்த இடத்துல நான் ஆமாண்டவர் போங்க ஆண்டவரே போங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன்னா, ஐயோ போப்பா நீன்ட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு போட்டு நீங்கள் பாட்டு போயிடுவீங்க இல்லையா? அதெல்லாம் நான் எனக்கும் ஆண்டவருக்கும் பர்சனலாக என்னுடைய அறையில் வைத்து கொள்ள வேண்டிய காரியம். அறையில் வைக்க வேண்டியதை அம்பலத்தில் வைக்கக்கூடாதுல்ல. அறைக்கதவை பூட்டி ஆண்டவரோடு மணிக்கணக்காகவோ சில மணி நேரமாகவோ பைபிள் வாசிக்கிறதோ ஜெபம் பண்ணுறது, அழுது ஒப்பு கொடுத்து, அது தேவனுக்கும் எனக்கும் உள்ள, உங்களுக்கு ஆண்டவருக்கும் இடையே உள்ள இருக்கிற காரியம். அந்த மாதிரி ஆல்டரில் வந்து உங்கள் பாஸ்டர் ஐயா வந்து ஜெபிக்க சொன்னாங்கன்னா ஷார்ட்டாக இருக்கணும். என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு மட்டும் ஜெபிக்கணும். அங்கே போய் நின்றுட்டு ஆவியானவர் வாங்க அப்பா நீ செய்யுங்கப்பா, ஏழைகளை நினைக்கிறோம், திக்கற்றவன் நினைக்கிறோம், விதவைகளை நினைக்கிறோம், அதெல்லாம் இப்போ நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு மட்டும்தான் ஜெபிக்கணும். அதை மாதிரி உங்கள் ஜெபத்தை இழுத்துக்கிட்டே நீங்கள் போனீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த வசனத்தில் அழகாய் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை பார்வைக்காக, அதாவது 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பரிசேயருடைய புளிச்சு போன மாவு என்ன தெரியுமா? நீண்ட நேரம், பார்வைக்காக நீண்ட நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எல்லாருக்கும் முன்பாக நின்று சில நேரத்தில் பாருங்கள், சிலர் வந்து ஜெபிக்க சொன்னால் இந்த வசனத்தின்படி, அப்புறம் இந்த வசனத்தின்படி, இந்த வசனத்தின்படி, அந்த வசனத்தின்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய நாமத்தினால பரிசேயருடைய புளிச்ச போன மாவு என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை அவங்க பார்வைக்காக நீண்ட நேரம் அவங்க மாய்மாலமான ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 12ஆம் அதிகாரத்தில் நான் இதை உங்களுக்கு 2ஆம் வசனத்திலையும் 2ஆம் வசனத்தை திருப்புங்க. மேத்யூ சாப்டர்
12 verse 2. ஆமென். 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசேயரை கண்டவர் நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை ஸ்கிரீனில் போட்டாலும் நீங்கள் உங்கள் பைபிளை திருப்பாத மாதிரி நான் பார்க்குறேன், உணர்த்தப்படுறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, முதல் வசனத்தை பாருங்க. 1 வாசிங்க. 1 என்ன சொல்லப்படுகிறார்? அக்காலத்தில் இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போகிறார். அவருடைய சீஷர்கள் பசியாக இருந்து கதிர்களை கொய்ந்து தின்ன தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உடைய சீஷர்கள் செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை, ஓய்வு நாளில் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அந்த ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது பழைய ஏற்பாட்டு கால, அதாவது மோசையின் நியாயப்பிரமாணங்கள், மோசையினுடைய உபதேசங்கள், கட்டளைகள், இதை கிருபையின் காலத்தில் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, அவங்க பரிசேயருடைய சுவாபம் குறை சொல்லிக்கிட்டே எங்கே குறை கண்டுபிடிக்கலாம் என்று அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மேத்யூ சாப்டர் 19. இதெல்லாம் இந்த புளித்தமாக எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இந்த பரிசேயருடைய புளித்தமாக என்னன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கிறேன். 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இயேசுவை சோதிக்க வருகிற பரிசேயர், இயேசுவை சோதித்தது யார் உங்களுக்கு தெரியல? பிசாசு. அவர் 40 நாட்கள் இரவும் பகலும் சோதிக்கப்பட்டார் வனாந்தரத்தில். அந்த சாத்தானை, சோதனையை ஜெயித்தவர் இயேசு. அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை சோதிக்க வருகிற ஆவி, ஆண்டவரையே சோதிக்கிற ஒரு ஆவி, அது பரிசேயருடைய ஸ்பிரிட், அது பரிசேயருடைய குணம். இந்த நாட்களில் விசுவாசிகளையும் ஊழியர்களையும் சோதிக்கிறதுக்கு பிசாசு சில ஆட்களை அனுப்புவான். உங்களுக்கு பண ஆசை இருக்கான்னு பார்க்கறதுக்கு சில பிஸ்னஸ் மேன் அனுப்புவான். நல்லா கவனிங்க. உங்களுக்கு பண ஆசை இருக்கா, உங்களை இப்போ பணத்தில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களா, அல்லது இன்னும் சில பாவத்தில் வீக்காக இருக்கீங்களா இல்லையான்னு அனுப்புறதுக்கு பிசாசு சில ஆட்களை அனுப்புவான். இந்த கடைசி நாட்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து, அப்போ தான் அதுக்கு தான் எப்போதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், விழித்திருக்கணும். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அவன் சுற்றி கொண்டே வருகிறான். அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக் சாப்டர் 18 verse 10 and 11. 18ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10 அந்த வசனத்தில் 2 பேர் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி அவங்க தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருத்தர் பரிசேயர், இன்னொரு ஆயக்காரர். verse 11 அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. பரிசேயர் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரன் போல இராததுனால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்த வசனம் பாருங்க, 12ஆம் வசனம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணுகிறான். இதுதான் பரிசேயருடைய ஜபம். இதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா, சுயநீதிக்காரன். சுயநீதி. நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன். சிலர் ஓப்பன் அவங்களே சொல்லுவாங்க, நான் இதை பண்ணேன் தெரியுமா, நான் அதெல்லாம் செஞ்சேன் தெரியுமா, நான் அதை பண்ணேன், நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், 3 நாள் இருந்தேன். எப்பா, நீ 3 நாள் இருந்தால் 30 நாள் இருந்தேன்னா அது உனக்கு ஆண்டவருக்கு இடையே உள்ள காரியம். அதை நீ வெளியே சுற்றிட்டு, சிலர் பாருங்கள் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. அவங்க அங்கே ஒவ்வொரு இடமா போயிட்டு வருவாங்க. காஃபி குடிங்களா, நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இல்லையா அப்படின்வாங்க. சாயந்தரம் ஒருத்தர்கிட்ட வருவாங்க, காஃபி குடி, நான் இன்னும் காஃபி குடிக்க மாட்டேன், இல்லை நான் ஃபாஸ்டிங் அப்படின்வாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஊர் உலகெல்லாம் தெரிஞ்சிடும் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு. அதுக்கு பேர் ஃபாஸ்டிங் கிடையாதுயா, அது பேர் பட்டினி கிடக்கிறது. உபவாசம்னா என்ன அர்த்தம்? அரை கதவை பூட்டி தேவனோடு வசனத்தை பேசி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி ஒப்பு கொடுத்து தேவனும் நாமும் சஞ்சரிக்கிற நேரம். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி பரிசேயருடைய ஜபம்
அவங்களுடைய தசமாக கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், அங்கே சர்ச்சுக்கு போகிறேன், வரேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், நான் தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டேன், என்னால் தான் இவங்கெல்லாம் வந்தாங்க, அந்த பாஸ்டருக்கு இவங்களெல்லாம் தெரியாது, நான் தான் கொண்டு போய் அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு இந்த வளர்ந்த விசுவாசிகள் தங்களை அறியாமையே அந்த சுயநீதியை பேசிட்டு கிடப்பாங்க. இந்த நாட்களில் இயேசுவின் நாமத்தினால இந்த பரிசேயருடைய ஸ்பிரிட்டு அநேகருடைய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே வருகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்மளுடைய நீதியெல்லாம் வசனம் சொல்லுகிறது, அது ஒரு அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. என்னத்தை நம்முடைய நீதி? நான் இத்தனை முறை சர்ச்சுக்கு போகிறேன், நான் வந்தேன், காலை 4 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணுறேன், அப்புறம் 3 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். சிலர் அதை வந்து அப்படியே ஒரு பெரிய ஹிஸ்டரி மாதிரி சொல்லிட்டு கிடப்பாங்க. ஆமாம், ஆனால் உண்மையான, அதாவது ஆழமான விசுவாசிகள், விசுவாசத்தின் ஆழம், ஜெபத்தில் ஆழம், வசனத்தில் ஆழம், கிருபையில் ஆழம், இப்படிப்பட்ட ஆழமான ஆட்கள் தாங்கள் செய்கிற காரியத்தை வெளியே பேச மாட்டாங்க. ஆமாம், அப்போ வெளியே பேசுகிறவனா யாருன்னு சொல்லுங்கள், புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி வசனம், நம்முடைய நீதியெல்லாம் ஐயா, உங்கள் நீதி, என்னுடைய நீதியெல்லாம் அவருடைய பார்வையில் அது அழுக்கான கந்த துணி இருக்குல்ல, அதுதான் பைபிள் சொல்லுது. அப்போ நம்முடைய நீதியெல்லாம் அவருடைய பார்வையில் ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த நாட்களில் ஆண்டவரே, என் சிந்தையில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குமானால், இப்படிப்பட்ட போராட்டம் இருக்குமானால், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஜெபம் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிற. நேற்று இன்னைக்கும் நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தை பற்றி பேசலையே இவங்க, இல்லை சரீர சுகத்தை பற்றி பேசலையே. டெய்லி தானே பேசிட்டு கிடக்குறோம். ஆசீர்வாதத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த மைண்டு சரியில்லாமல், புத்தி சரியில்லாமல் அலைஞ்சா என்ன பிரயோஜனம்? இல்லை, புத்தி சரியில்லாமல், புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க அப்படின்றாங்கல்ல. அப்போ அவங்கக்கிட்ட போய் பழத்தை கொடுத்தாலும் பணத்தை கொடுத்தாலும் அவன் கிழிச்சிருவான். பணத்தை கொடுத்தா கிழிப்பான், பழத்தை கூட தூக்கி அடிப்பான். அவனுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாது. ஏன்னா புத்தி சரியில்லையே. குடிகாரனுக்கு நல்ல ஓவர் போதையில் ஆயிட்டானா அவனுக்கு வந்து அவன் கையில் வச்சிருக்கிற பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து செல்ஃபோனை தூக்கி அடிச்சு விடுவான். ஏன்னா புத்தி மாறாட்டம் வந்துட்டு பாருங்க, புத்தி. அது மாதிரி உங்களுக்கு என் கையில் ஆண்டவர் ஏராளமான சொத்துக்களையும் சுதந்திரத்தையும் கொடுத்து என் மைண்டு சரியில்லைன்னு வைங்க, இருந்தால் அவ்வளோ நாசமாக போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் நிறைய காரியங்கள்லாம் சாதிப்பாங்க, கடைசியில் பர்சனலாக அவங்க குடிகாரர்களாக இருந்துருவாங்க. சினிமா துறையிலும் பார்க்கலாம் நீங்கள். அவங்க குடிச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சரீரம் செயல் இழந்து போயிடும். சரி, அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பட்ட எல்லாம் நஷ்டமாகிறோம். புத்தி தெளிவில்லாதவங்க. அதனால்தான் இளையகுமாரனுக்கு புத்தி தெளியாத வரைக்கும் பன்றி கூட்டத்தில் இருந்தாலும் அவனுக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. வேசிகள் கூட கிடந்தாலும் அவனுக்கு அது பிரச்சனை கிடையாது. இல்லை, பாவிகளோடு பாவியாக கிடந்தாலும் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா புத்தி சரியில்லை. அவனுக்கு எங்கே போகிறோம் எங்கே வரோம் அதை பற்றி அவனுக்கு தெரியாது. ஆனால் புத்தி தெளிஞ்சிட்டோன்னே அவனால் அடாடா அப்பா வீட்டை நினைக்கிறான், வேலைக்காரன் நினைக்கிறான், அங்கே இருக்கிற சாப்பாடை நினைக்கிறான், எல்லாத்தையும் நினைக்கிறான். உடனே அங்கேருந்து கிளம்பி தகப்பன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான். புத்தி அதான் ரினியூங் யுவர் மைண்டு. அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சிந்தையில் எவ்வளோ பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நான் நல்ல பிரசங்கம் கேட்குறேன், நான் நல்ல ஜபம் கூட பண்ணுறேன், சர்ச்சுக்கெலாம் போகிறேன், பணம்லாம் நான் நிறைய காணிக்கையெல்லாம் ஆலயங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் என் லைஃப்பில் வந்து ஒரு பிரகாசமான, ஒரு சந்தோஷமான, ஒரு நல்ல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற, என் சத்தத்தை அவர் கேட்குற, அவர் சத்தத்தை நான் கேட்குற, அவரோடு நடக்கிற, பழகுகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு இல்லையே. காரணம் என்னன்னு கேட்டால், மைண்டில் நமக்கு ஒரு தெளிவு வரணுமே. நமக்கு என்னென்னா அவங்கள போல மாறிடணும். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற ஸ்டார் போல் மாறிடணும்னு கீழே இருக்கிற நடிகர்களுக்கு ஆசை இருக்கும். விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கிறோம்? சர்ச்சில் வர பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களை போல் நாமும் அவங்கள போல் மாறிடணும் அவங்களுக்கு ஆசை இருக்கும். எங்களை மாதிரி ஊழியக்காரர்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? நல்ல பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர்ஸை பார்க்கும்போது ஆண்டவர் அவங்கள போல் மாறி இருக்கும். இதை ஒர்ஷிப் பண்ணுற ஆட்களுக்கு என்ன இருக்கும்?
ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒர்ஷிப் லீடர் பார்த்தோம், ஆண்டவர் அவரை மாதிரி ஆயிடணும், இவரை மாதிரி ஆயிடணும். ஆண்டவர் சொல்வார், அவனுக்கு இருக்கிற நல்ல புத்தி உனக்கு இருக்கா? அவனுக்கு இருக்கிற நல்ல புத்தி இருக்கா? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் போல மாறி, இன்னொருத்தர் போல மாறிடணும், அன்னத்தை போல மாறிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம்னு கேட்டால், நம்ம புத்தியில் நம்ம அந்தகாரம் பற்றக்கூடாது, புத்தியில் அந்தகாரம் பற்றக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். சரி, இன்னொரு காரியத்தை சொல்லி நம்ம இன்னைக்கு வேகமாக ஜெபம் பண்ணி இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம முடிக்கணும். அது என்னன்னு கேட்டால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிடுங்களேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எல்லாம் திருப்பிட்டீங்களா? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கல, மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய் என்று இயேசு சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகள், 2 விதமான சிந்தனை. ஒன்று தேவனுக்கேற்ற சிந்தனை. நல்லா கவனிங்க, சிந்தனைன்னா மைண்டு. இப்போ அம்மா, ஐயா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரொம்ப முக்கியம். நீங்கள் பலவீனமான படுக்கையில் இருந்தாலும் உங்கள் மைண்டு இன்னைக்கு நான் எழும்புவேன்னு சொல்லிடுச்சுன்னா நீங்கள் எழும்பிடுவீங்க. கர்த்தர் உங்கள் சிந்தையில் இன்னைக்கு கை வைக்கிறாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே வாசிக்கிற வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்று தேவனுக்கேற்ற சிந்தனை, அடுத்தது மனுஷனுக்கேற்ற சிந்தனை. சரி, இப்போ முதலாவது நான் உங்களோடு கூட என்ன பேசுகிறேன்னா, மனுஷனுக்கேற்ற சிந்தனை, மனுஷனுக்கு ஏற்றவாதி சிந்திக்கிறது. அது என்ன தெரியுமா? அங்கேயே இயேசு அழகாக சொல்லி கொடுக்குறார். மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை என்ன தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, 22ஆம் வசனத்தில், அதாவது 21 ஆண்டவர் சொல்கிறாரு நான் பாடுபடணும் அப்படின்னு. ஆனால் பேதுரு 22 அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் புத்தி, உன் மைண்டு சரியில்லைடா, மைண்டு சரியில்லை. விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைங்க, நல்லா கவனிங்க. அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனுக்கு ஏற்ற சிந்தனை என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் எருசலேமுக்கு போகணும், நான் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பாடுகள் படணும், கொலை செய்யப்படணும், 3ஆம் நாளில் எழுந்திருக்கணும். இதுதான் தெய்வீக சிந்தனை, தேவன் எனக்கு கொடுத்த தாட் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தேவனுக்கேற்ற சிந்தை, தேவனுக்கேற்ற சிந்தை என்னன்னா, பாடுகளின் வழியாக பரமனினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது. ஐயோ, பாடுகளா அதை பற்றி பேச, அதெல்லாம் ஏசு எனக்காக பாடுபட்டு முடிச்சிட்டார், சிலுவையில் பாடுபட்டு முடிச்சிட்டாரு. அதனால் நான் சந்தோஷமாக இருக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறவங்க சந்தோஷமாக தான் இருப்பீங்க, தவிர அச்சீவ்மெண்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணீங்கன்னு எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நாளைக்கு என் பிரசங்கத்தை மாற்றிக்கிறேன். நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க? எத்தனை அச்சீவ்மெண்ட்னா, வீடு கட்டினா, வாசல் கட்டினா, கார் வாங்கினா, பங்களா வாங்கினது கிடையாது. அதுக்கு நான் டெய்லி சொல்கிறேன், அதுக்கு ஏசு தேவையே இல்லை. காரு பங்களா வாங்குறதுக்கு ஏசு தேவையில்லை. அச்சீவ்மெண்ட்னா என்னது? நான் இந்த வருஷத்தில் இத்தனை ஆத்துமாக்களை கர்த்தர் பக்கமாக திருப்பி இருக்கிறேன். ஓகே, இந்த வருஷத்தில் என்னுடைய சாட்சி நிமித்தம் என் டிபார்ட்மெண்ட்டில் ஆமாம் இவர் ஒரு உண்மை கிறிஸ்தவன் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நான் குற்றம் சாட்டப்படாத ஒரு மனுஷனாக இருக்கிறேன், அதை சொல்லுங்க. அதோட எனக்கு நான் 2 கார் வாங்கினேன், 3 வீடு கட்டினேன் அப்படின்னா, அரசியல்வாதிகளை பாருங்க அவங்க எத்தனை வச்சிருக்காங்கன்னு. அப்போ அவங்க ஏசப்பா அப்படின்னா ஏசுன்னு அலையிறாங்க இல்லையே. அப்போ இந்த நாட்களில் நான் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் சொல்றாரு, நான் பாடுகளின் வழியாக போகணும், நான் அடிக்கப்படணும். ஏனென்றா நான் அடிக்கப்பட்டாதான் சிலுவையில் ரட்சிப்பை நான் சம்பாதிக்க முடியும். ஆமேன். ஆண்டவர் உங்களை என்னையும் சில நேரங்களில், நல்லா புரிஞ்சுங்க அந்த வேர்டை, சில நேரங்களில் சில நெருக்கங்களின் வழியாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார்ல, அந்த அப்போஸ்தல நடபடியில் அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழ மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படின்னு பைபிள் வசனம் இருக்கு. ஆனா அந்த துன்பம்
அவனை வேதனைக்குள் கொண்டு போயிடாது, நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடாது, தோல்விக்குள்ளே கொண்டு போயிடாது, பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போயிடாது. அந்த துன்பம், அந்த நெருக்கம் அவனுடைய விசுவாச வாழ்க்கையை ஸ்திரப்படுத்திடும். கையை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. ஏதாயிலும் துன்பத்தின் நடுவே, வியாதியின் நடுவே, போராட்டத்தின் நடுவே நீங்க போய் கொண்டு இருப்பீர்களே, ஆனால் மனம் தளர்ந்து போயிடாதீங்க. இது கொஞ்ச காலம் தான், கொஞ்ச கால பாடுகள், அப்படிதான் பைபிள் சொல்லுது. கொஞ்ச கால நெருக்கம், கொஞ்ச கால தருத்திரம், கொஞ்ச கால நிந்தை, கொஞ்ச கால பாருங்க. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. சங்கீதம் 66 ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். திருப்புங்க சங்கீதம் 66. சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய நல்ல வசனம் என்னன்னு கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நல்ல எனக்கு பிடிச்சமான ஒரு வசனம். அதாவது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துக்கு கர்த்தர் எங்களை கொண்டு வந்தார் என்று அருமையான ஒரு வசனம். அந்த வசனத்தை நீங்கள் எடுங்க. நான் அந்த வசனத்தை திருப்பிக்கிட்டு வரேன். இப்போ இயேசுவின் நாமத்தினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய 66:12 ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 66:12 நீங்கள் எல்லாரும் வாயை திறந்து வாசிக்கணும். 66:12 ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயை தண்ணீரை கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்து விட்டீர். இதை நான் செழிப்பான இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விட்டீர். அதை மாத்திர ஸ்டிக்கர்ல எடுத்து ஒட்டிட்டா, ஆமா ஆண்டவரே செழிப்பான இடத்துக்கு வந்துட்டேன், ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்ல, அட முட்டாள, உன் மைண்டு முதல்ல சரியாகட்டும், அந்த வசனத்தை முழுமையா வாசிடா அப்படின்னு ஆண்டவர் என்னை சொல்வாரு. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர். மனுஷர், அதான் ரோட்ல நடக்கிறவன் தலையில நடக்கிறானா அப்படின்னு என்னத்தான் தெரியுமா? ஆளாளுக்கு நம்மளை மிதிப்பான், ஆளாளுக்கு ஒரு தாட்ஸ் சொல்லுவாங்க, ஆளாளுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க, ஆளாளுக்கு நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க, ஆளாளுக்கு நம்மளை அதிகாரப்படுத்துவாங்க, ஆளாளுக்கு குற்றம் சாட்டுவாங்க, ஆளாளுக்கு தங்கள் ராஜ்யம் கட்டப்படணும் பாங்க. நான் சொல்றேன், எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன் பாருங்க. மனுஷர்கள் தங்கள் தலையில், நம்ம தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர். அதாவது தலையில் ஏறி போக பண்ணினீர். ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, போ அவன் தலையில ஏறு, அவன் தலை மேல ஏறி நடப்பா அப்படின்றாரு. அப்போ ஆண்டவர் பயங்கரமான கொடுமைக்காரரா? இல்லை இல்லை, விஷயத்துக்கு வாங்க. அடுத்த தீயை தண்ணீரை, தீயில செத்து போனோம், அப்புறம் தண்ணீர்ல மூழ்கிட்டோம், அப்படியா இருக்குது? தீய தண்ணீரை கடந்து வந்தோம். அதான் டெஸ்டிங் பீரியடு, உபத்திரவத்தின் காலம், நெருக்கத்தின் காலம், பிரச்சனையின் காலம், சோதனையின் காலம், வேதனையின் காலம், அழுகையின் பள்ளத்தாக்கு. எத்தனை பாயிண்ட் சொல்றோம் பாருங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாம் உங்க வீட்டில் இருந்தா அடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகுது. செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்தீர். ஏன் இந்த செழிப்பை கீழே போட்டிருக்கு? ஏன் இதை மேலே போட்டா என்ன? மேலே போட்டா அதாவது இருக்கிறதே புத்தி அறகுறை இல்லை. நம்ம கொஞ்சம் ஒரு 20,000 சம்பாரிச்ச உடனே சர்ச்சுக்கு போகிற நேரம் இல்லை, பைபிள் வாசிக்கிற நேரம் இல்லை, அங்கே போகிறது நேரம் இல்லை, இங்கே போகிற நேரம் இல்லைன்னு நம்ம ஆண்டவரை தேடுறது இல்லை. இந்த மாதிரி செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்து விட்டோன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு அந்த 12 கோத்திரம் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் 40 வருஷம் நடத்தும் போது, கர்த்தருடைய அந்த காத் புத்திரர், ரூபன் கோத்திரம், அந்த மனாசை பாதி கோத்திரம், அவங்க அந்த செழிப்பான அந்த யோர்தான் நதிக்கரையை கண்ட உடனே நாங்கள் இங்கேயே செட்டில் ஆயிடுறோம்னு கடந்த மாதிரி நிறைய பேர் நாங்கள் இப்படியே இருந்துடுறோம், நல்லா தான் இருக்கோமே, நல்லா தான், தண்ணி அடித்தா கூட நல்லா தானே இருக்கிறேன், ஆமாம், ஸ்மோக் பண்ணிட்டு தெரிஞ்சாலும் ஒன்றுமே இல்லையா, நல்லா தானே இருக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லையே, ஆமாம், அநேக பொய் பித்தலாட்டம் பண்ணிட்டு தான் அலைகிறேன், மாய்மாலம் பண்ணுறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லையே, நல்லா தான் இருப்பேன், நல்லா தான் இருப்பேன். அவன் அங்கே அவர் இருக்க மாட்டார், நல்லா தான் இருப்போம், ஆனால் அவர் அங்கே இருக்க மாட்டார். அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாட்களில் இப்போ திரும்ப அங்கே மத்தேயு 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. அதாவது தேவனுக்கேற்ற சிந்தை என்னது? தேவனுக்கேற்ற சிந்தை என்னதுன்னா, ஆண்டவர் சொல்றார், எருசலேமுக்கு போகணும், மூப்பராலும் பிரதான ஆசாரியனாலும் வேத பாரகராலும் பாடுகள் படணும், கொலை உண்டணும், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பணும். அதான் தேவனுடைய சிந்தை, தேவனுடைய சிந்தனை இருக்கு. அது சீஷர்களுக்கு பேச தொடங்குறாரு. ஆனா பேதுருவினுடைய சிந்தனையில் என்ன சொல்லுதுன்னா,
அவன் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது. எவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க அவன் ஸ்டேட்மெண்ட்டு. அப்படின்னா ஆண்டவர் நீ அடிப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, நோகாமல் 3 வேளை சாப்பிடணுன்ற. நான் நல்லா இருக்குல்ல, 3 வேளை காலை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தூங்கி எழுச்சோன்னா உங்களுக்கு பெட் காஃபி கொடுக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு கொண்டு வந்து டேபிளில் வைக்கணும், மத்தியானம் நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நைட்டு ஒரு சாப்பாடு கொடுக்கணும். அப்படியே இருந்தால் நல்லா இருக்கும்ல? இருக்கும். ஏன் இருக்காது? அது ஆசீர்வாதமாக அது இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் கர்த்தருடைய நாமத்தினால் சொல்கிறேன், 3 வேளை சாப்பாடு கூட இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தா போதும், 3 வேளை சாப்பாடு வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அது அப்புறம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. 3 வேளை எங்கே ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களால பிரயாசப்பட முடியல, ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னு. கஷ்டப்பட வேண்டிய நாட்களில், பிரயாசப்பட வேண்டிய நாட்களில், ஜெபிக்க வேண்டிய நாட்களில், உபவாசிக்க வேண்டிய நாட்களில், போராட வேண்டிய நாட்களில், தெரப்பில் நிற்க வேண்டிய நாட்களில் ஒழுங்காக நிற்கணும் நம்ம. ஆமாம் தேவனுடைய பிள்ளைகளை, அதனால தான் அவர் சொல்கிறாரு. இப்போ பேதுருடைய இதை பாருங்களேன், வசனம் சொல்லுகிறது அழகான ஒரு வார்த்தை, ஆண்டவரே இவைகள் உமக்கு நேரிடக்கூடாது, இவைகள் உமக்கு நேரிடு சம்பவிப்பதில்லை. ஃபெய்த் வார்த்தை பேசுகிறார். இவைகள் உமக்கு நடக்காது ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு நடக்காது ஆண்டவரே, இதெல்லாம் அவர் வந்து விசுவாச வார்த்தை பேசுறது போல இருக்கு. ஆண்டவர் பார்த்தாரு, பின்னால போ சாத்தானே, பின்னால போ பேதுருவேன்னு சொல்லலை, பின்னால போ சாத்தான் என்றாரு. ஏன் பேதுருன்ற வேர்டு யூஸ் பண்ணல? ஏசப்பாவுக்கு பேதுருவை ரொம்ப பிடிக்கும், அவனுக்குள்ள நுழைந்த சாத்தானை பிடிக்காது. அதனால பின்னால போ சாத்தானே சொல்லிட்டாரு. கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ண போற இந்த இன்னைக்கு தேவனுக்கேற்ற சிந்தனை, மனுஷீக சிந்தனை. மனுஷீக சிந்தனை உனக்கு அது வேற, அது வேணாம், இது வேணாம். ஆனா ஒன்று சொல்றேன், தேவ சித்தத்தின்படி நம்ம நடந்து பாடுகளும் பிரச்சனைகளையும் சந்தித்தால் முடிவில் பெரிய ஒரு எழுப்புதலை நம்ம காண்போம். ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? கர்த்தருடைய பிள்ளைகளை, பாடுகளின் வழியா நீங்க போகும்போது பண விஷயத்துல, குடும்ப விவாகரங்கள், பலவிதமான விவாகரங்கள், பலவிதமான போராட்டங்கள் மட்டுமல்ல, பலவிதமான நோய்கள், பலவிதமான பிரிவினைகள் உங்களை வேதனைப்படுத்தி வைத்திருந்தால், இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என் சுயநீதி எல்லாம் நான் காலை 4 மணி பிரசங்கம் கேட்பேன், 5 மணிக்கு வொர்ஷிப்பில் கலந்து கொள்வேன், அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வருவேன், நைட் ப்ரேயரில் கலந்து கொள்வேன். இதெல்லாம் நம்ம பெருசாக பேச வேண்டாம். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, அது ஒன்றுக்கும் உதவாது. ஆமே, அவர்தான் நமக்காக நீதியானார். ஆமேன், அவருடைய இரத்தத்தினால தான் நமக்கு மீட்பு. ஆமேன். எல்லாம் கைகளை உயர்த்தி என் சிந்தையை மாற்றுங்க ஆண்டவரே. என் சிந்தை ஆண்டவரே தேவனுக்கேற்ற சிந்தையா இருக்கட்டும். அது புளித்த மாவா இருக்கக்கூடாது, அது பரிசேயருடைய புளித்த மாவின் சிந்தையா இருக்கக்கூடாது. குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி, குறை சொல்லுகிற ஆவி, இயேசுவை சோதிக்கிற ஆவி, ஆமென், சுயநீதியை பேசுகிற ஆவி, பார்வைக்கு நீண்ட நேரம் பார்வைக்கு நீண்ட நேரம் ஜெபிக்கிற ஆவி எங்களை விட்டு போகட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மட்டும் பிரியப்படுத்தினா போதும், மனுஷனை பிரியப்படுத்த வேண்டாம் ஐயா. ஆண்டவரே, இந்த ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸா இல்லாம பிராக்டிக்கல் கிறிஸ்டியன்ஸாக, பைபிள் பேஸ்ட் கிறிஸ்டியன்ஸாக, ஆண்டவரே பைபிள் ஃபோக்கஸ்டு கிறிஸ்டியன்ஸாக ஆண்டவரே நீர் எங்களை மாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தனையில் வெற்றியை கொடுக்கிறீர், எங்கள் சிந்தனையில் மறுரூபம் ஆகிறோம், எங்கள் சிந்தை ஆண்டவரே மாற்றம் வருகிறது. ஆமா ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை செய்கிறீர் ஆண்டவரே. நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. ஷந்தாலாபா ஆண்டவரே, என் சிந்தனையில் எனக்கு விடுதலை தாரும். என் சிந்தனையில் வருகிற பாவங்களை மேற்கொள்ள, சிந்தனையில் வருகிற எரிச்சல்களை மேற்கொள்ள, சிந்தனைகளை இருக்கிற துணிகரமா வருகிற கமெண்ட்ஸ், ஆமா, விசாரிக்காம கொள்ளாம வாட்ஸ்அப்ல கமெண்ட்ஸ் போடுறது, ஆமா ஆண்டவர், சிந்திக்காம விசாரிக்காம கொள்ளாம யாரோ ஒருவர் சொன்னான் என்பதை அறிந்து அனாவசியமாய் பிறரை குற்றம் சாட்டுகிற
ஆமென், தீர விசாரிக்காமல் அதை டிக்ளேர் பண்ணுகிற அந்த பொல்லாத கிரியைகளை அழித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த ஜெபத்தை கேட்கிறீர். யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலை பண்ணுகிறீர். ஆண்டவரே, மனுஷனுடைய நினைவுகள் பொல்லாததா இருக்கிறது. ஆதியாகமம் 6:5 சொல்லுகிறதப்பா. அந்த நினைவுகளில் வருகிற ஈவில் தாட்ஸை பைண்ட் பண்ணி ஜெபம் பண்ணி தேவனுக்கு பிரியமான சிந்தனையாய் எங்கள் சிந்தனையை மாற்றுகிறதற்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வியாதியஸ்தர்களை குணமாக்குவீராக. ஆமென். ஆஸ்பத்திரியில இருக்கிறவர்கள் வீடு திரும்புவார்களாக. லங் இன்ஃபெக்ஷன், லிவர் இன்ஃபெக்ஷன், ஆண்டவரே, எலும்பு முறிவு, ஸ்பைனல் கார்ட்ல இருக்கிற பிரச்சனைகள், இன்னும் என்னென்ன பலவீனத்தோடு உம்முடைய பிள்ளைகள் வீடுகளில் அளவிட்டால் ஆஸ்பத்திரியில கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களை சுகமாக்குவீராக. அப்படிப்பட்டவங்க வாயை திறந்து சொல்லுங்க, நான் சுகமாகிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், என்னை நடத்த போகிறீர். கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஒருவருக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஒருவருக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஒருவருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.